இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியை பாருங்கள். அதை குறித்த உங்கள் கருத்துக்களை நாங்கள் அன்போடு எதிர்பார்க்கிறோம். ஒரு சிலர் பகிர்ந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த சிடிஸ் உங்களுக்கு வேண்டுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்காய் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கொரிந்திய சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை எழுதி கொண்டு வருகிறார். அவ்விதமாய் ஆலோசனை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற 4 காரியங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்கிற 4 காரியத்தை பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களும் 4 விதமான அனுபவங்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். என்ன என்று சொன்னால், 4 காரியத்தில் 3வது காரியம் மட்டும் வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். விழித்திருங்கள் என்பதும், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்பதும், திடன் கொள்ளுங்கள் என்பதும் ஆவிக்குரிய வளர்ச்சியின் படியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் 3வது அவர் சொல்வதை கவனிங்கள், புருஷராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை புருஷராயிருங்கள் என்பது ஆண்களாயிருங்கள் என்ற அர்த்தம் அல்ல. அப்படியானால் பெண்களுக்கு அது முடியாத ஒரு காரியம். வேதாகமத்திலே ஆண்களுக்கு என்று பெண்களுக்கு என்று வசனம் இல்லை. எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை சமமானது. அப்படியானால் புருஷராயிருங்கள் என்று சொன்னால் வெற்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி அர்த்தம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். புருஷர்கள் என்றால் வெற்றி உள்ளவர்கள். எப்போதும் தங்களுடைய பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், புருஷர்கள் என்பது ஆண்கள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. ஏன் உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் என்றால், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புருஷர்களாக வெற்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். புருஷர்கள் என்றால் யார்? வேதாகமம் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது, புருஷர்கள் என்றால் வளர்ச்சி உள்ளவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அதே 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல யோசித்தேன், குழந்தைக்கு ஏற்றவளை சிந்தித்தேன், புருஷன் ஆனபோதோ குழந்தைக்கு ஏற்றவளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன் என்றால் யார்? குழந்தை தன்மை மாறினவர்கள், குழந்தையில் சுபாவம் மாற்றப்பட்டவர்கள், அதாவது வளர்ச்சியின் அனுபவம் உள்ளவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன? புருஷர்கள் என்று சொன்னால் நாளுக்கு நாள் விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உடன்படிக்கையின் வாழ்க்கையிலே, பரிசுத்தத்தின் வாழ்க்கையிலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொரிந்தியர் சபையாருக்கு பவுல் அநேக அனுபவங்களை வளர்ச்சியின் அனுபவத்திலே சொல்லி கொண்டு வருவதை வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 14:20 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் புத்தியிலே குழந்தையாய் இராதேயுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆவிக்கிற வாழ்க்கையிலே, புத்தி உள்ள வாழ்க்கையிலே நீங்கள் குழந்தையாய் இராதேயுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது 1வது நிருபத்திலே 2 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளெல்லாம் எதை காண்பிக்கிறது?
தேவனுடைய ஜனங்கள் நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். புருஷர்கள் என்று சொன்னால் வளர்ச்சி அடைந்தவர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் பாலுண்கிற ஒரு நிலையில நாம் இருந்தால் வளர்ச்சியற்றவர்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் அவனுக்கு நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதன் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் அனுபவம் புருஷர்கள் என்று சொல்லும் பொழுது வளர்ச்சியுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது புருஷர் என்றால் அடிமைப்படாத வாழ்க்கை செய்பவர்கள். யாருக்கும் எதற்கும் அடிமைப்படாதவர்கள் தான் புருஷர்கள். அதை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அடிமைப்படாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் அடிமைகளாய் இராதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் இந்த உலகத்திலே மனுஷனை அடிமை கொள்ளுகிற பல பழக்க வழக்கங்களை பார்க்கிறோம். பல காரியங்கள் இன்றைக்கு மனுஷனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அடிமையிலே சிக்கிக் கொண்டவர்களாக, பழக்க வழக்கத்திலே சிக்கிக் கொண்டவர்களாக, அதிலிருந்து மீண்டு வர முடியாத அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, ஏன்னால இந்த பழக்கத்தை விட முடியவில்லையே, இந்த அனுபவம் என்னை விட்டு மாறவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அதை குறித்து பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் எழுதுகிறார், எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. எந்த பழக்கத்தினாலே, எந்த வழக்கத்தினாலே, எந்த சூழ்நிலையினாலே அல்லது எந்த மனுஷனாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவர்களுக்கு அவன் அடிமைப்பட்டவனாய் இருக்கிறானே என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் ஒருவருக்கே நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷருக்கும், எந்த ஒரு மனுஷிய சக்திகளுக்கும், எந்த ஒரு பழக்க வழக்கத்திற்கும் நீங்களும் நானும் அடிமையாக இருப்பதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிறதல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை அல்ல. புருஷர்கள் என்றால் அடிமைப்படாதவர்கள். அதை தான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அதே கொரிந்தியர் 1ஆம் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தாலே, இயேசுவின் இரத்தத்தாலே கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆகையினாலே எந்த ஒரு மனுஷனுக்கும் நீங்கள் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் பாதையிலே அவர் சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தில் சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறானே என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை, புருஷத்தத்துவ வாழ்க்கை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எந்த ஒரு சுபாவத்திற்கும், எந்த ஒரு பழக்க வழக்கத்திற்கும், எந்த ஒரு மனுஷனுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை. மூன்றாவதாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதுகிறார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். நன்றாய் கவனியுங்கள். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். அப்படியெல்லாம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய சமூகத்திலே உன் வாயை திறந்து நீ என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாயோ, எதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாயோ, எதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாயோ, அந்த வார்த்தையிலிருந்து நீ தவறக்கூடாது. அந்த வார்த்தையை நீ நிறைவேற்றி ஆக வேண்டும். அந்த வார்த்தையில் நீ தவறுவாயானால், அந்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை செய்யவில்லை என்று சொல்லி அர்த்தம். புருஷனானவன் யார்? சொல் தவறாதவன். வெற்றி உள்ள வாழ்க்கை செய்கிறவன் யார்? சொல் தவறாதவன். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணையிட்டதிலே நீ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாயானால் அந்த வார்த்தை ஒருவேளை வாழ்க்கையில் அதை நிறைவேற்றக்கூடாதபடி ஏதோ ஒரு சிக்கல் வந்துவிட்டது, அதை நிறைவேற்ற முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்குகிறது. ஆனாலும் வெற்றியுள்ள வாழ்க்கை செய்கிறவன் தனக்கு நஷ்டம் வந்தாலும்
தவறாதிருக்கிறான் என்று சொல்லிதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய வாய் திறந்து நீங்கள் சொல்லியிருக்கிற காரியம் என்ன, பண்ணியிருக்கிற பொருத்தனை என்ன, தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை என்ன, இன்றைக்கு அதை நிறைவேற்றுகிற விஷயத்திலே நீங்கள் புருஷர்கள் என்று சொல்லப்படுகிற வெற்றி உள்ள வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது தோல்வியான வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை சற்று நீங்கள் அறிந்து உங்களை நிதானித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் புருஷராக வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல் தவறாதவன் நான் பூரண புருஷன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே எப்தா என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மகளை குறித்த காரியத்திலே வேதனையோடு அங்கலாய்ப்போடு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். என் வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. என் வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று சொல்லி வைராக்கியமாக நின்று கொண்டிருப்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆம் அருமையானவர்களே, அதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எபிரேயர் 3:2 வாசிக்கிறோம். வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னால் தன்னுடைய வீட்டில் இருக்கிற சுவரை குறித்து கதவை குறித்து அல்ல, இந்த சரீரம் தேவனுடைய வீடு. அப்போ வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்றால் கைகளிலே உண்மை உள்ளவன், வார்த்தையிலே உண்மை உள்ளவன், பார்வையிலே உண்மை உள்ளவன், நடக்கையிலே உண்மை உள்ளவன், ஐம்புலன் மூலமாக செய்யப்படுகிற ஒவ்வொரு கிரியையிலும் அவன் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். என் வீடு என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வீடாக இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பிலும் அவன் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் இந்த மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, நீங்கள் தொழில் செய்கிற நபராக இருப்பீர்களானால் உங்கள் தொழில் காரியங்களை குறித்து, பண விஷயத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாரா? சொல் தவறாதவன் பூரண புருஷன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக தானியேல் 5:14 நாம் வாசிக்கிறோம். புருஷன் என்பவன் தெளிவுள்ளவன், புருஷன் என்பவன் தெளிவுள்ளவன். தானியேல் 5:14 வாசிக்கிறோம். உனக்குள்ளே தேவ ஆவி உண்டு என்றும் வெளிச்சம், புத்தி, விசேஷித்த ஞானம் உனக்கு உண்டு என்றும் நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி ராஜா தானியேலை குறித்து சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவுள்ள வாழ்க்கை என்று தேவை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுக்கும் குழப்பமான சூழ்நிலைகளுக்கும் காரணம் என்ன என்று சற்று யோசித்து பார்த்தால், அழைப்பிலே தெளிவில்லை, ஊழியத்தின் பாதையிலே தெளிவில்லை, குடும்ப வாழ்க்கையிலே தெளிவில்லை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், ஏதோ ஒரு கம்பெனி வேலை நடப்பது போல குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை என்பது ஐக்கியம், சங்கமம். அப்படி இருந்தால் தான் அது குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏதோ வருகிறோம், கம்பெனிக்கு வருவது போல வருவதும் போகுவதுமாக இருக்குமானால் அங்கே ஆசீர்வாத குறைவு தான் உண்டாகும். அதற்கு காரணம் என்ன? ஒருவரை குறித்து ஒருவருக்கு தெளிவில்லாத ஈகோ பிரச்சனையினால் ஏற்படுகிற காரியங்கள். புருஷர்கள் என்று சொன்னால் தெளிவுள்ளவர்கள். அதைத்தான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனம் புருஷராய் வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புருஷர்கள் என்ன சொன்னால் யார்? நாளுக்கு நாள் வளர்ச்சி உள்ளவர்கள், அடிமைப்படாத வாழ்க்கை செய்பவர்கள், சொல் தவறாதவர்கள், தெளிவுள்ளவர்கள். நீங்கள் புருஷர் தானா? நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தான் புருஷன் தானா, வெற்றியுள்ளன் தானா என்பதை சிந்தித்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜான் எம் ஜெயராஜ், 123A, தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.